துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். ஏய் பார்த்து கூடா, என்னடா அது ஆப்ரேஷன் அது இதுன்னு வயிற்றுல புளிய கரைக்கிறாங்க. சரியா? ஆ குட்டிமா. அண்ணே சொல்லுண்ணே. குட்டிமா என்ன குட்டிமா, நீ வேற என்ன வர வேணான்னு சொல்லிட்ட. நான் வந்து நேரில் பார்ப்பல குட்டிமா. அண்ணே நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்க வர வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ கவலைப்படாம உன் வேலையை பாரு. நீ எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? சரிண்ணே வைக்கிறேன். சரி. அத்தாடி சின்ராசுக்கு உன்னை பார்க்கணும்னு தான் ஆசை. இப்போ கூட பாரு, மனசு கேட்காம போனை வைக்காம பேசிக்கிட்டே இருக்கான். சென்றாசு போலாமா? ஏதாவது ஃபோன் வந்துச்சா? சரி ஓகே ரைட், வண்டி எடு. சரி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. உங்க 2 பேரும் பசிக்க, நான் போய் டிபன் வாங்கிட்டு வரேன். என்னதான் நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிதான். ஏன் எதுக்கு? அவன் போயிட்டு வரும். இல்ல பரவாயில்ல, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருந்து பாத்துக்கோ. சரிதான், நீ பத்திரம் போயிட்டு வா. எதுவும் குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி. போலாமா? சரி சார். அங்கிள் நிறுத்துங்க அங்கிள். என்னம்மா என்னாச்சா? டாடி. ஹே ஹே டாடி எனக்கு ஆட்டோல ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, என்ன கார்லயே கூட்டு போய் விடுங்க. சரி வா ஏறு, வண்டி எடு சென்றாசு. தர்ஷி அம்மா அம்மா நில்லுவா. தர்ஷி அம்மா தர்ஷி சார், என்ன இந்த பொண்ணு பாட்டு கார்ல ஏறி போகுது? நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். ஏன் ஆட்டோ எங்க நிக்குது? தர்ஷினி எங்க? அத்தை, தர்ஷினி ஆட்டோல இருந்து இறங்கி கார்ல ஓடி போய் ஏறிட்டா. மேடம் மேடம் மேடம், உங்க பொண்ணு அவங்க அப்பாவோட கார்ல ஏறி போயிடுச்சு மேடம். என்னங்க உங்களோட இதே பெரிய ரோதனையா போச்சு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் உங்ககிட்ட அவரோட அவளை அனுப்பாதீங்கன்னு. எதுக்கு திரும்ப திரும்ப அவர் கூட அனுப்புறீங்க? மேடம், உங்க பொண்ணு ஆட்டோ விட்டு இறங்கி போயிட்டே இருக்கு மேடம். நான் என்ன பண்ண முடியும்? நானும் உங்க பொண்ணு பின்னாடி தான் மேடம் போனேன். அந்த பொண்ணு கார்ல ஏறி போயிடுச்சு மேடம். சொல்ல சொல்ல கார்ல ஏறி போயிட்டே இருக்கு மேடம். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். பத்திரமா போங்க. போலாங்க. அண்ணா, பேங்க்குக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்க்கிறேன். நீங்க நேரா பாப்பாவோட ஸ்கூலுக்கு மட்டும் போயிடுங்க. தர்ஷினிமா, நீங்க பாட்டு சொல்லிக்காம கொள்ளிக்காம ஐயா கூட வந்துட்டீங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பாவம், அவர் தானே அம்மா கிட்ட திட்டு வாங்குவாரு. அத பத்திலாம் ஐ won't care அங்கிள். நான் டாடிய பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு அப்புறம் டாடி கூட ஜாலியா ஸ்கூலுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு அதானே முக்கியம். அது நல்ல விஷயம்தான். ஆனா அம்மாவும் பயந்துருவாங்க இல்லையா? ஆட்டோ கறந்துட்டு வாங்குவாரு. நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது இல்லையாம்மா? தர்ஷினி குட்டி, சென்றாஸ் அங்கிள் அப்படிதான் சொல்லுவாரு, நீ அவரை விடுமா. நீங்க டேடியை பார்த்து ஓடி வந்தீங்க பாத்தீங்களா? டாடி வெரி ஹாப்பி. இப்படிதான்டா தாங்க இருக்கணும். நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அப்பா தான் முக்கியம். ஓகே டாடி. ஐ லவ் யூ செல்லக்குட்டி. ஐ லவ் யூ டு டாடி. டாடி, உங்களை பார்த்த சந்தோஷத்துல உங்க கார்ல ஏறி வந்துட்டேன்.
இந்நேரம் அந்த ஆட்டோ அங்கிள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. நான் ஈவினிங் வீட்டுக்கு போனதும் செம்ம டோஸ் விழப்போகுது. ஆனா நான் உங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். என்னதான் திட்டினாலும் மம்மி பாவம் டாடி. உங்க கூட இல்லாம மூர்த்தி அங்கிள் வீட்டில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்களும் மம்மியும் சீக்கிரமா ஒன்று சேருங்க டாடி. தர்ஷினி குட்டி, உன் அம்மா உன்னை என் கூட பேசவே விட மாட்டேங்கிறா, மீட் பண்ணவும் விட மாட்டேங்கிறா, பழகவும் விட மாட்டேங்கிறா. இப்பெல்லாம் உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்காம டாடி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்கு? அம்மா பத்தி பேசாம நம்ம வேற ஏதாவது பேசலாமா? ஓகே டாடி, ஓகே. நான் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? ஓகே, டன். சொல்லுங்க. என் பொண்ண பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியும் பாதி வழியில காரை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அவளை கார்ல கூட்டிட்டு போய் அவ மனச மாத்த பாக்குறீங்களா? உங்க எண்ணம் நிறைவேறாது. நான் வந்துகிட்டே இருக்கேன். வந்து உங்க நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு உங்க மானத்தை வாங்க தான் போறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சின்ராசன் சார், துளசி வராங்க. அப்படியே திரும்புங்க. ஓகே சார். மேடம், எஸ் மேம். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா? இருக்கு மேடம். வெளியில போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே ஹோட்டல் இருக்கு. அங்க போய் பாருங்க. ஓகே, சரிங்க. தேங்க் யூ. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், துளசியை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எங்கே போகிறாங்க, யாரை பார்க்குறாங்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். தர்ஷினி குட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. டாடி இதே மாதிரி உங்களை அடிக்கடி வந்து பாப்பேன். உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பேன். சரியா? ஓகே டாடி. ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் பொண்ணு கிட்ட பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவ ஸ்கூலுக்கு வர வழியில நின்னு அவளை உங்க கார்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல? என்ன திவ்யா ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் குழந்தைய நான் கார்ல கூட்டிட்டு வந்தா அது அநாகரிகமா? வார்த்தையை அளந்து பேசு திவ்யா. போதும், நிறுத்துங்க. நீங்க எந்த எண்ணத்துல என் பொண்ணு உங்க கார்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல உங்க வீட்ல இருந்தே நான் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி தனிமரமாக்குனீங்க. இப்போ உங்க சொத்தையும் காரையும் காமிச்சு இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன அனாதையாக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே?